ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, கிராமத்து என்னுடைய ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த கிராமத்து வாழ்க்கை பிடிக்கும்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தான். காலையில் எப்போவுமே என்னுடைய வேலை ஒரு சில நாள் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் டே, ஒரு சில நாள் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். மோஸ்ட்லி 6 to 6:30 எழுந்துடுவேன். பூஜை பண்ணுற நாளில் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்குவேன். இது 6 மணிக்கு தான் எடுத்த வீடியோ. 6 மணிக்கு ஒரு மாதிரி லைட்டாக இப்போ வெயில் காலத்திலும் இப்போ காலையில் நல்லா பனி பெய்யுது. அந்த பனியிலேயே எழுந்து சாணியெல்லாம் தொளித்து வாசலை நல்லா கூட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் இருந்தது உள்ளே தான் கட்டி வைப்போம். வெளியே கட்டி வச்சா யாருன்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தான் கட்டி வைப்போம். வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அப்போ தான் கோலம் போடுறப்போ கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். இல்லைன்னா அந்த சாணி தண்ணியிலே ஊறி ஒரு மாதிரி மங்கலாக தெரிஞ்சிடும். அப்படின்றனால அது பெருக்கி விட்டுட்டு ஆடெல்லாம் பூச்சின்னு போய் கட்டிட்டு அதுக்கப்புறமா சிம்பிளாக போடலாம் அப்படின்னு. எனக்கு கோலம் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்ல ஒரு 9 புள்ளி 12 புள்ளி அந்த மாதிரி வச்சு போடுறப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். வாசல் நம்ம பார்க்குறப்போ அவ்வளோ அழகாகவும் இருக்கும். ஏதோ நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்ற மாதிரியே அழகாக இருக்கும். செம்மண்ணெல்லாம் போட்டு இருக்கிறப்போ லேட்டாக எழுந்துக்கணுன்றதுனால இன்றைக்கி இந்த மாதிரி சிம்பிளாக இந்த மாதிரி போட்டுட்டேன். போட்டு முடிக்கிறதுக்குள்ளவே தண்ணி வந்துடுச்சு. எங்களுக்கு ஊற்றிலாம் வெயில் காயுது, சரியான வெயில் காயுது. இந்த வெயிலில் செடிங்கள்லாம் வாடிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி பிடிச்சி ஊற்றிடுவேன். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற பிடிச்சிக்கலாம் அப்படின்னு பிடிப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டில் வர தண்ணி தான் கொஞ்சம் ஸ்பீடாக வரும். அதுக்கப்புறம் எல்லாரும் பிடிக்க ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு செடிங்களுக்கு போட்டு விட்டுட்டோம்னா ஜாஸ்தி நேரம்லாம் இல்லை, ஒரு 1/4 மணி நேரம் அந்த அளவுக்கு தான் செடிக்கு பாருமே. ஏன்னா வெயில் மொத்தம் வாடினாப்புல இருக்கிறத பார்க்கவே மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு செடிங்களுக்கு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு மற்ற இருக்கிற யூசேஜுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி பிடிச்சி வச்சிடுவேன். ஃபஸ்ட்டு வெளியே இருக்கிறதுக்கெல்லாம் பிடிச்சி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இன்றைக்கி சிம்பிளாக ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு பார்த்துருந்தேன். சப்பாத்தி தான் செய்யலாம். ரொம்ப நாளாக பூரி செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். எண்ணெய் பொருளை காலையிலேயே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் செஞ்சுருந்தேன். நான் இந்த மாதிரி தான் செய்வேன். ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த உருளைக்கிழங்கு மசாலா. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு பட்டை வகை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. கடுகு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுடுவேன். நைஸாக அரைச்சி வச்சுட்டு அதை சேர்த்துருவேன். வெங்காயம் நல்லா வதங்க விடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படின்றனால வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்கலை. ஃப்ரெஷ்ஷாக அந்த தக்காளி கூடவே இஞ்சியும் பூண்டு போட்டு அரைச்சிட்டேன். அதையே இது கூட சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா குக்கர்லேயே 2 விசில் உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன். நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம், மசிச்சும் போட்டுக்கலாம். நான் தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு போட்டால் தான் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி இட்லிக்கு சாதத்துக்கு கொஞ்சம் கட் பண்ணாமல் போட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக தான் இருக்கும். அப்படியே சைட் பை சைட் சப்பாத்தியும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் செஞ்சுருந்தேன். சப்பாத்தி எல்லாத்தையும் சுட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நிறைய பேர் சப்பாத்தி கட்டை வச்சு தான் தேய்ப்பாங்க. நான் அப்படி கிடையாது. நாங்கள் போட்டிருக்குது அந்த கிரானைட் கல் மாதிரி தான் இருக்கும். அதிலே வச்சு நல்லா துடைச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு அது மேலே சப்பாத்தி மாவு போட்டு அது மேலே அப்படியே தேய்ச்சி எடுத்துருவேன். நான் இப்படி தான் செய்வேன் சப்பாத்தியை. அதுக்கப்புறமா சப்பாத்தியும் சுட்டுட்டு உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சுட்டேன். சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கிச்சனை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சாமான் கழுவலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த நிலக்கடலை, அதாவது வேர்க்கடலை இருக்குல்ல, கலக்கா, அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பச்சை வேர்க்கடலை. அதை அவிச்சிட்டு அப்படியே பாத்திரமெல்லாம் அவிக்கலான்னு சொல்லிவிட்டு அதை நல்லா கழுவி வச்சுருந்தா பாதி அளவுக்கு மண்ணாக தான் இருக்குது. அதெல்லாம் அவிச்சு உப்பு போட்டு நான் குக்கர் போட்டு வச்சுட்டேன். நான் 2 விசில் தான், 2 விசிலே நல்லா வெந்துடும். 3 விசில் விட்டால் ரொம்ப மசிஞ்சாப்புல இருக்கும். அதனால் 2 விசில் விட்டுட்டு அது இது பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம பாத்திரம்லாம் கழுவிடலான்னு சொல்லிட்டு முன்னாடியே தொலைக்கி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் கழுவி கவுத்துட்டு வெள்ளிக்கிழமைன்றதுனால வியாழக்கிழமையாக நான் வீடு துடைச்சிடுவேன். கொஞ்சம் டயர்டாக இருந்தது அப்படின்றதுனால வெள்ளிக்கிழமை மதியம் போல் தான் வீடு துடைச்சிருந்தேன். மதியம் போல் வீடெல்லாம் நான் டெட்டாயில் லைசால் இது 2த்தையும் போட்டு நல்லா வீடெல்லாம் துடைச்சி விட்டுடுவேன். வீடெல்லாம் துடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக பன்னீர் சேர்த்து அதுக்குள்ளே மஞ்சள் சந்தனம் இது 2த்தையும் சேர்த்து நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறப்போ
வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப அந்த பன்னீர் வாசனை, சந்தனம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். இது வந்து வேலூருக்கு போகிறப்ப இந்த புதுசாக மேட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இந்த ரோஸு க்ரீன் கலர் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிது. இது ஒன்று மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணேன். மற்றது எல்லாமே அத்தை தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது. உள்ளே வாசலுக்கு வரப்போ ரொம்ப பிரைட்டாகவும் ஒரு மாதிரி நல்ல பாசிட்டிவ் வைப்பாகவே இருக்கும். அப்படின்னால இந்த மேட் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மேட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வேர்க்கடலை அவிச்சு வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சம் தான் இருந்தது. கொஞ்சோண்டு வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு காலையில் டீ குடிக்கல. எப்போ தோணுதோ அப்போத்துக்கு மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் அதுக்கு டீ அல்லது காஃபி ஏதாச்சும் ஒன்று குடிச்சிக்கலாம். அதிகமாக வேணாம், கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து ரொம்ப பசி எடுக்கிறப்பல இருந்ததுனால கொஞ்சமாக காஃபி மட்டும் போட்டு குடித்தேன். எனக்கு இந்த ப்ரூ காஃபி தான் ரொம்பவுமே பிடிக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு, பூ இருந்தது. உதிரி பூவாக தான் இருந்தது. அதை கட்டலான்னு சொல்லிட்டு அதை கட்டி வச்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இந்த காஃபி. வெள்ளிக்கிழமை எல்லா வேலையும் குளிச்சுட்டு வந்த உடனே காஃபி குடிக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் குடித்து முடிச்சுட்டு வாசலுக்கு குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு கொஞ்சம் பூ அந்த காம்பு உடஞ்சாப்புல இருந்தது, அதை வாசலில் இந்த மாதிரி வச்சுட்டேன். இது வைக்கிறப்போ ஒரு அந்த தண்ணியில் ஊற்றி வைப்பாங்கள்ல பூ, அந்த தான் இல்லை. எங்கன்னா வெளியே போனால் தான் வாங்கிட்டு வரணும். மோஸ்ட்லி எங்கேயுமே வெளியே போகிறதில்ல, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறது. சரி, எங்கன்னா வெளியே போனால் இந்த உப்பு சாறு, இந்த பூ போட்டு வைக்கிறதுக்கு அந்த உருளி, இதை மட்டும் வாங்கணும் நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம். இதெல்லாம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு 5:30 மணி போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வழுக்கேற்றிட்டு இந்த முருகர் வந்து புதுசாக வந்திருக்கார் நம்ம வீட்டுக்கு. ஓம் முருகா அப்படின்ற மாதிரி வேல் போட்டாப்புல இருந்தது. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து எங்கே வாங்கினோன்னா, நாங்கள் ரத்னகிரி கோயிலுக்கு போயிருந்தோம் தைப்பூசத்துலேருந்து. அப்போ வாங்கினது. அப்போ வாங்கினதுலேருந்து பூஜையே பண்ணல. உடம்பு சரியில்லாமல் டேட் டைம் இதெல்லாம் வந்ததுனால இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வெள்ளிக்கிழமை மங்களகரமாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஆட்டுக்கெல்லாம் பொட்டு வைக்க வேண்டிய வேலை இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரமெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வைக்கிறதுக்கு எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுட்டு இருந்தேன். என் கூட சேர்ந்து இந்த குட்டி பொண்ணு அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு இதெல்லாம் எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். என்னோடய வெள்ளிக்கிழமை கிராமத்தில் என் வாழ்க்கை இப்படி தான் போகும். இந்த கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது வந்து இந்த கேழ்வரகு ராகி சொல்லுவோம்ல, ராகியும் கம்பும் இருந்தது. இது அம்மா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கம்பு ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது. லைட்டாக பூச்சி வச்சாப்புல இருந்ததுனால வெயிலில் போட்டுருந்தோம். இதை புடச்சி எடுத்துடணும். இந்த ராகியை மட்டும் நல்லா கழுவி தான் உணர்த்தி வச்சுருந்தோம். இதுலேயும் கல்லெல்லாம் இருக்குன்றதுனால அத்தை தான் புடச்சி தருவாங்க. புடச்சிருந்ததுக்கப்புறம் அதை எடுத்துன்னு போய் மாவாடின்னு வந்து களி எதனா செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வழுக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். இந்த வெள்ளிக்கிழமை ரொம்பவுமே சந்தோஷமாகவும் மனசுக்கு நிறைவாகவுமே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கைலாம் உங்களை வந்து சேரும். என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.